தமிழ் மொழியின் தோற்றத்தை தெளிவாய் உரைத்து அருமையாக வாழ்த்துரை வழங்கிய எம் பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. துணிவுள்ள மனம், நேர்கொண்ட பார்வை, சீரிய நல் எண்ணம், சிறப்பாய் வழிநடத்தும் பண்பு, எம் கல்லூரி வளர வித்திட்டவர், எம் மாடத்திட்டு விளை பங்கை கண்டான பூமியாக உருவாக்கிய படைப்பாளி, இத்தகு சிறப்புமிக்க சிற்பியாம் அருட்பணி டோமினிக் கடாட்சதாஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க வாழ்த்தி அழைக்கிறேன். Dominic M. Kadatshadas, who is the founder of St. Sebastian Educational and Development Trust Madathattuvilai, and he is the person who ignited the project of Mother Nyanamma Catholic College of Education in our parish. At present, he is the parish priest of St. Mary's Basilica, Mulagamudu. He is a dynamic personality who is well known for his hard work and persistence. On behalf of all, we extend a hearty welcome to you, Father. Now, I request Mr. Josephine Anto, office bearer, to honor Reverend Father Dominic M. Kadatshadas. தமிழ் பெருவிழாவில் அன்பாய் என்னை அழைத்த அருமை நண்பர் ஜெயக்குமார் மற்றும் அறக்கட்டளை பங்கு பேரவை, அருமையான கல்லூரி முதல்வர், அருட் சகோதரிகள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி, இந்த கல்லூரி குமரி மண்ணில் தனிச்சிறப்பான பெயரை பெற்று வளர்ச்சி கண்டு வருவதை எண்ணி பெருமை கொள்கின்றேன். மறைமாவட்ட கல்லூரி கூட எண்ணிக்கை இல்லாமல் தடுமாறுகின்ற வேளையில் அதைவிட அதிகமான எண்ணிக்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் இந்த கல்லூரியின் தரத்தைத்தான் நான் முதலில் பாராட்ட வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டிருக்கின்றேன், இன்டர்வியூ நடத்துகின்ற போது ஞானம்மா பிஎட் கல்லூரியிலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னவுடன் எல்லோரும் என்னை திரும்பி பார்ப்பார்கள், எங்கள் பிரின்சிபல் மற்றும் இன்டர்வியூ டீமில் இருக்கிறவங்க. நான் ஒன்று அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருவேன். என்ன நம்பிக்கையில் கெத்தான பிள்ளைங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே உட்காருவேன். முடிஞ்ச உடனே அப்படி பார்த்து ஒரு ஸ்மைல் விடுவாங்க. சரி, அப்போ உடனே எனக்கு புரியும், செலக்டட், இவங்க ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க தான் காலேஜ் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க செலக்டட் அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் அவர் ஸ்கூல். அப்போ அந்த பெருமை நமக்கு கிடைக்கின்ற போது என்ன தோணும்னா, ஈன்ற பொழுதினும் அதான் பிறக்கக்கூடிய வேளையில் தாக்கி ஏற்படக்கூடிய வலி, அந்த குழந்தை வளர்ந்து சான்றோனாக நிற்கின்ற போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் நமக்கு. இதுதான் எங்களுக்கு அருள் பணியாளர், அருள் சகோதரன் கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலன். ஒரு சமூகத்தின் பலனை ஏழை எளிய மக்களும் பாமர மக்களும் அருகாமையிலே பெற்று வாழ்விலும் வரலாற்றிலும் சாதனை படைப்பதற்கு தளங்களை உருவாக்குவது தான் எங்கள் கடமை. அதை நண்பர் ஜெயக்குமார் மிக அருமையாக செய்து இந்த கல்லூரியை அடுத்த ஒரு நிலைக்கு வளர்த்தெடுத்திருக்கின்றார் என்பதும் அருட் சகோதரிகளுடைய முயற்சி அதில் இணைந்து நிற்கிறது. அறக்கட்டளை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வரக்கூடிய நபர்கள் பொறுப்போடும் கடமை உணர்வோடும் காலத்திற்கேற்றாற்போல் அதனுடைய தரத்தை உயர்த்துவதற்கு ஒத்துழைப்பதும் தனிச்சிறப்பு. அதற்கு பின்னால் பங்கு பேரவை இருந்து ஊக்கம் கொடுப்பது மாடத்திட்டுளையின் தனி ஒரு வரலாறு. எனவே இந்த வரலாறு தொடரட்டும். இங்கு பயிலக்கூடிய அத்தனை மாணவ ஆசிரியர் பெருமக்களும், இங்கே கல்வி கற்கும் போது நீங்கள் மாணவர்கள், எனவே இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஆளுமையில் வளர்ந்தவர்களாகவும் தங்களுடைய மாதிரிகையான ஆசிரிய பயிற்சியின் வெளிப்பாடாக துணிவோடு வெளியே வாருங்கள். ஆங்கிலம் பேசித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. கேம்பஸ் லாங்குவேஜ் ஷுட் பி இன் இங்கிலீஷ். அதில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் என முதல்வரையும்
ஆசிரியர் பெருமக்களை அன்போடு வேண்டி, the English communication should be the campus language. முத்தமிழும் நமக்கு கட்டாயம் சொந்தமாக வேண்டும், வேறு வழி இல்லை. தாய்மொழியை இழந்தவர் வாழ்வை இழந்தவர். ஒரு சமூகத்தினுடைய அழிவு முதலில் மொழியிலிருந்து தான் தொடங்கும். இரண்டாவது நிலம், மூன்றாவது கலாச்சாரம். இந்த மூன்றையும் ஒரு சமூகத்திலிருந்து அழித்து விட்டோம் என்றால் அந்த சமூகத்தை காலி செய்து விடலாம். எனவேதான் இந்தி திணிப்பை நாம் அவ்வளவு வேகமாக எதிர்க்கின்றோம். இந்தி ஒரு மொழி, அது தெரிந்திருப்பது நல்லது. நம்முடைய ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாம் என்ன அழகாக ஹிந்தி பேசிட்டு வர்றாங்க. மொழி என்பது தானாக வந்துவிடும், மொழி திணிப்பு கூடாது. தமிழ் மொழியை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை பேச வேண்டும். ஆனால் ஆங்கில மொழி நமக்கு ஒரு பொதுமொழியாகவும் இன்று எல்லா பகுதிகளிலும் எதிர்பார்க்கக்கூடியதாகவும், அதைவிட அதிகமாக ஒரு பேசிக் டிகிரி, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி, ஒரு பிஎட் அப்படின்னா 3 years பிஏ பிஎஸ்சி, எம்ஏ எம்எஸ்சி, 2 years பிஎட். அப்போ 3 2 5 2 7 ஆண்டுகள் நாம் உயர்கல்வியை படிக்கின்ற போது தயவு செய்து நம்முடைய பிள்ளைகள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஆங்கிலம் மிக எளிதான பாடம். 26 எழுத்து தான், தமிழில் நிறைய இருக்கு. அப்போ இந்த 26 எழுத்து உள்ள இந்த பாடத்தை நாம் தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டியதும் பிள்ளைகள் பேச வேண்டியதும் காலத்தின் கட்டாயம். எனவே நாங்கள் அதை அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். இன்றையில் நம்ம பிள்ளைகள் வந்தால் நான் இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும். இந்த தடவையும் 4 பேர் வந்தார்கள், 4 பேருமே செலக்டட். So congratulations to the correspondent, principal and the trust members and parish council. வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். தொடரட்டும் மாடத்தட்டுளையின் மனித வளப் பணிகள், உயரட்டும் மக்கள் வாழ்வு. நன்றி, வணக்கம். மண் வாசனை மாறாத நம் நடனம் கிராமிய நடனம். ஜல்லிக்கட்டின் பெருமையை உணர்த்தி சீரும் சிங்கங்களாய் இப்ப ஆட வாராங்க அழகா அம்சமா. பார்க்கலாமா கிராமிய நடனத்தை? கூடி கொல்லுகின்ற காளையின் கொம்புக்கு அஞ்சும் இளைஞனை மறு பிறவியில் கூட ஆயர் மகள் திருமணம் செய்ய மாட்டாள் என்கிறது கலித்தொகை. ஏறு தழுவுதல், இது ஒரு வீரம் சொரிந்த காதல். திமில் கொண்ட காளைகளை திமிர் கொண்டு அடக்கி கண்ணியரின் கரம் பற்ற காளையோடு மல்லுக்கட்டும் இளங்காளையர் கூட்டம் நம் தமிழர் கூட்டம். ஜல்லிக்கட்டு 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 ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, ஜல்லிருந்தா மகனே மல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, ஜல்லிருந்தா மகனே மல்லிக்கட்டு. கும்பத்தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு. கும்பத்தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு. இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு, தில்லிருந்தா வந்து மல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இது ஜல்லிக்கட்டு.
இருந்தா வந்து மண்ணு கட்டு கொம்பு வச்ச சிங்கனா இது கொம்பு வச்ச சிங்கனா கொம்பு வச்ச சிங்கனா இது ஜல்லிக்கட்டு காலடா கொம்பு வச்ச சிங்கனா இது கொம்பு வச்ச சிங்கனா கொம்பு வச்ச சிங்கனா இது மஞ்சள் பரட்டு. தமிழனது கலாச்சாரத்தில் முதலிடம் பிடிப்பது மஞ்சள் மற்றும் குங்குமம். இதை பற்றிய குறிப்பு சங்ககால நூல்களில் இல்லை. தமிழர் வாழ்வில் மஞ்சள் ஆரோக்கியம் தொடர்பான பொருளாகவே இருந்துள்ளது. பெண்கள் முகத்திற்கு மஞ்சள் பூசும் பழக்கம் சங்க காலத்தில் இல்லை. மஞ்சளில் புகழ்பெற்றது விரலி மஞ்சள். விரலி என்றால் முகபாவங்களை மாற்றி நடனமாடுகின்ற பெண்களை குறிக்கும். அன்று கூத்தாடிய பெண்கள் விளக்கொளியில் நாட்டியமாடினர். முகம் பாவனை தெளிவாக தெரிய முகத்தில் மஞ்சள் பூசிக்கொண்டனர். விரலியர் நடனத்திற்காக பூசிய மஞ்சள் காலப்போக்கில் குடும்ப பெண்களும் பூசிக்கொண்டனர். விரலியரை மதிக்காத நாம் விரலி மஞ்சளை மட்டும் கொண்டாடுகின்றோம். மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் மழை அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளங்க வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆகியெல்லாம் தலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆகியெல்லாம் தலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆகியெல்லாம் தலையில் சங்கமம் சங்கமம். கிராமத்து மண் வாசனையை தங்கள் நடனம் மூலம் கிள்ளி வீசாமல் அள்ளி வீசிய மாணவிகளுக்கு நன்றி. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க யாருக்காவது ஏதாவது புரியுதா? ஒரு பதிலும் இல்லை. நீ வாயை திறந்தே சொல்லுமா. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கே புரியல. அக்கா இதுதான்க்கா ஊமை நாடகம். ஓ அதைத்தான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தியா? இதை விட அழகா நம்ம கல்லூரி மாணவிகள் பண்ணுவாவ. பாப்போமா? பார்க்கலாமே.
நீங்கள் இருவரும் இப்பொழுதே இக்கணமே கோட்டையை விட்டு வெளியேறுங்கள். மேற்கையேற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. மேற்கையேற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலன். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. ஒரு தெய்வம் படி தாண்டி வருமே, கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கூடி ஐயாவோட பைக். அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சல. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. பட்டகத்தி பல்ல பல்லக்க பட்டி தொட்டி கலகலக்க, பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன். நிக்காம போட்டு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன். கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது.
சாந்தி சாந்தியோ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி என் சென்றாய் சென்றாய் என்னை நீங்கி நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி லை 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 லை. மொழிகளால் மட்டுமல்ல தம் உடல் அசைவுகளாலும் நவீன ராமாயணத்தின் உரை உணர்த்தி பாவனைகளால் பரவசமாக்கிய மாணவிகளுக்கு நன்றி. கோல்கள் இசை மீட்ட, தாரதப்பட்டைகள் தாளமிட, சிலம்பமும் இணைந்து ஆட அரங்கை அதிர வைக்க வருகின்றனர் எம் நடன கலைஞர்கள். விவசாயத்தை பொறுப்பாக்க கவனிச்சு செய்வோமடா. மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொலடிப்போம். உழைக்கும் மக்க உன்ன கூடி உயரமா கொலடிப்போம். கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு. ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு. வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு. மழை எல்லாம் கொட்டுது கொட்டுது மலை எல்லாம் சொட்டுது சொட்டு
புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே தப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. காற்றோசை கேட்டு இலை நடனமாடுது, கடலோசை கேட்டு கடல் அலை நடனமாடுது, மழையோசை கேட்டு மயில் நடனமாடுது, மலரோசை கேட்டு வண்டுகள் நடனமாடுது, எம் அன்னை ஞானம்மாவின் கான குயில்களின் ஓசை கேட்டு நம் மனங்களும் நடனமாடும். காந்த குரலால் அவையோரை அசர வைக்க இதோ வருகின்றனர் எம் கவிக்குயில்கள். சரிக சரி சரிக பகரி சரிக சரிக சரி சரிக பகரி சரிக அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தமிழே தமிழே தாயே உயிரே அமுதே அழகே உரிமை உலகே வள்ளுவன் எழுதிய இருவரி குறளை பாடும் நம் தமிழே கம்பன் பாரதி கவிகள் கருவாய் வாழும் நம் தமிழே ஔவை பேச்சில் ஔடதமாகி காத்தாய் நம் தமிழே தேசிய தலைவன் பிரபாகரனாய் வாழும் நம் தமிழே தமிழா தமிழா நாளை நம் நாளே தமிழா தமிழா நாடும் நம் நாடே என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா தமிழா தமிழா நாளை நம் நாளே தமிழா தமிழா நாடும் நம் நாடே ஆள போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன்னா யாரு இந்த நாட்டுக்கே அவ சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அறநீதிய அவ தந்தானே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பொறிப்பான் நெஞ்சில் அள்ளி காற்றில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பான் இன்னும் உலகமெழ அங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி புகழே வாராயோ வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் வாராயோ வாராய் நீ வம்பா வந்தா சுழுக்கெடுப்போம் பசுமாடு சுத்தும் சால நாக்கு நாடு வேல பாட்டு பாடிப்போம் எங்கள் மயிலாட்டமும் கொஞ்சம் குயிலாட்டமும் கோயில் கரகாட்டமும் மதுரம் எங்கள் கூத்திலும் எங்கள் இசைப்பாட்டிலும் மெல்லிசைகள் துள்ளி வரும் வா 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 பசங்க பசங்க தமிழ் தமிழ் பசங்க 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 தமிழ் தமிழ் பசங்க இந்த பூமியை அதிர வைப்போம் நாங்க தமிழ் பசங்க.
குடிசையில கொஞ்ச காலம் தங்கி பாருல கூரையின் ஓட்டை விரிசல் வழி நட்சத்திரம் எண்ணி பாருல செல்போனின் உச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்டின் உச்சரிப்பை கேட்போம் வெறும் காலில் செருப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம் மழலைகளாவோம் ஆலமரத்துக்கு ஜடைகள் பின்னித்தான் பூக்கள் வைக்கலாமே புரோணம் ஐயனாரிடம் கத்தி வாங்கித்தான் பென்சில் சீவலாமே ஹே பல்லேலக்கா பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா ஹே பல்லேலக்கா பல்லேலக்கா ஒட்டுமொத்த மக்களுக்கா அண்ணன் வந்த தமிழ்நாடும் அமெரிக்கா செம்மொழியான தமிழ் மொழியா தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா தமிழ் மொழியாம் எங்கள் தமிழ் மொழியாம் தமிழ் மொழியாம் எங்கள் தமிழ் மொழியாம் தமிழ் மொழியாம் எங்கள் தமிழ் மொழியா ராஜாதிராஜன் ராஜகம்பீரன் ராஜமார்த்தாண்டன் ராஜகுலத்திலகன் இரண்டாம் இம்சை மன்னர் வரார் மன்னர் வருகையில் உறக்கம் வாங்குனி எழுந்திரு மன்னித்து விடுங்கள் மன்னா தூசு. பிசாசு, அதை நான் அமர்கையில் தான் நகர்த்த வேண்டுமா? மறுபடியும் நகர்த்தி விடாதேடா. மீண்டும் விழுந்து எழ என்னால் முடியாது. ஆகா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, நாட்டில் என்ன விவாதம்? வணக்கம் அண்ணா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. என்னவென்று கூறு, இழுத்து கட்டி விடுகிறேன். மன்னா, நம் நாட்டிற்கு முதலாக கொசுதான் பிரச்சனை. பெருச்சாளி அமைச்சரே, நாட்டில் 1000 கொசு தொல்லை பிரச்சனை இருக்கும். வேறு என்ன பிரச்சனை? நீங்களே ஒரு பிரச்சனை தான். என்ன? உங்க அரசவை அழிய போவதாக தெனாலிராமன் ஊரெல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். யாருங்க? மன்னா, என்ன அழைத்தீர்களா? கூறுங்கள், கூறுங்கள். தெனாலிராமனை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும், உத்தரவு, அழைத்து வருகிறேன். யார்டா அவனை வேலைக்கு வச்சது? நீங்க தான் மன்னா. இந்த அரசருக்கு வேற வேலையே இல்லை. ஆனா உனானா தென்னாலிராமனை அழைச்சிட்டு வா, தென்னாலிராமனை அழைச்சிட்டு வான்னு சொல்றாரு. நிம்மதியா தூங்க விடுறாரா? காலையில எந்த தென்னாலிராமனை அழைச்சிட்டு வான்னு கூறிடுறாரு. வீடும் வந்தாச்சு. தென்னாலிராமா, வெளியே வா. தென்னாலிராமா, எனக்கு கேட்கவில்லை, சத்தமாக கூறவும். தென்னாலிராமா, தென்னாலிராமா, இம்மீடியட்டா வெளியே வா. தென்னாலிராமா, தமிழில் கூறினால் தான் நான் வெளியே வருவேன். தென்னாலிராமா, தென்னாலிராமா, அரசர் உன்னை அரசவைக்கு வருமாறு கூறினார். தென்னாலிராமா, உடனே வெளியே வா. அரசர் எதற்காக என்னை அழைத்தார்? ஏன் அழைத்தார், எதற்காக அழைத்தார் என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அரசர் தான் நான் உன்னிடம் கூற வந்தேன்.
அவனே ஒரு முட்டாள். அவன் கூறியதற்கெல்லாம் நான் வர வேண்டுமா? என்ன அரசரை முட்டாள் முட்டாள் கூறினாயா தெனாலிராமா? நானோ ஒரு முறைதான் கூறினேன், ஆனால் நீயோ 4 முறை கூறியுள்ளாய். என்ன என்னையும் சேர்த்து முட்டாள் என்று கூறினாயா? உன்னை அரசரிடம் கூறுகிறேன் தெனாலிராமா. முத்தழகு, ஏ புள்ள முத்தழகு, மாமன் கூப்பிடுற நில்லு புள்ள. மகாராணி அவர்களே, எதற்காக அரசவையிலிருந்து பாதியில் எழுந்து வந்து விட்டீர்கள்? உங்கள் வார்த்தை வலிமையற்றது. நீங்கள் பேச்சில் மட்டும்தான், செயலில் ஒன்றுமில்லை. ஓ, செயலில் பேசுகிறீர்களா? நானும் செயலில் பேசுகிறேன். அடி வாங்கினது நான்டி, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? எங்க அப்பா வீட்டுல இருந்த வரைக்கும் பல ஏக்கர் நிலமும் 10,000 பசுமாடும் 2000 எரும மாடுன்னு பெரிய பண்ணையோட இருந்தாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த எரும மாடுல 1999 தான் இருக்கும். ஏன்? ஒன்னதான் உங்க அப்பா ஏன் தலையில கட்டிட்டானே. இப்படி என்னடியே பிரச்சனை? ஓ அப்படியா? வா, அமைச்சரவையில் செஞ்சு நான் உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். அமைச்சர்களே, எனது மனைவிக்கு ஒரு பிரச்சனை. என் மனைவியின் தம்பியின் மகன் 5 வருடங்களுக்கு முன்பு பிறந்ததால் இப்பொழுது அவனுக்கு 5 வயதாகிறது. அவனது பிறந்த நாளுக்கு என்ன பரிசு வழங்கலாம்? அப்பதான் இன்ஸ்டாகிராமில் பேரண்ட்ஸ் கூட இப்படி ரீல்ஸ் பண்ண முடியும். நல்ல சரியான ஐடியா. அன்பே, ஆரஞ்சு பழமே, மூக்க அரிக்கிறது, எவனோ என்னை வரைக்கிறான் என்று நினைக்கிறேன். கூறிவிட்டான் மன்னா. இவனே 3 முறை கூறிவிட்டான். நீ செல், நான் பார்த்துக் கொள்கிறேன். தெனாலிராமன் நான் அழைத்து வரவில்லை என்றானா? வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா. உன் வணக்கத்தை நீயே வைத்துக்கொள். நான் அழைத்து நீ ஏன் அரசவைக்கு வரவில்லை? இதோ வந்துள்ளேன் மன்னா. என்னிடம் விளையாடுகிறாயா? என்னை முட்டாள் என்றாயா? இல்லை மன்னா, முட்டாள் என்றேன். மூட்டு என்றால் காலையும் தொடையும் இணைக்கும் போது தாங்கள் நாட்டையும் மக்களையும் இணைக்கும் ஆள் போன்று செயல்படுவதால் தங்களை முட்டாள் என்றேன் மன்னா. என்ன நம்பும் வகையில் இல்லை. உண்மைதான் மன்னா. என்ன? பக்கத்து நாட்டு அரசர் உங்களை பப்ஜி விளையாட அழைக்கிறார் மன்னா. என்ன பஜ்ஜி சாப்பிட அழைக்கிறார்? இல்லை மன்னா, தவறாக கூறாதீர்கள். அவர் பப்ஜி தான் விளையாட அழைக்கிறார். கொடு பார்ப்போம். பாருங்கள், நாடு நல்லா உருப்படும். இளவரசி வருகிறார் வருகிறார் வருகிறார். என் மகள் அரசவைக்கு வந்து விட்டாள். முதல் முறையாக என் மகள் அரசவைக்கு வந்து விட்டாள். மகளே, இந்தாங்க ஃபோனை சார்ஜ் போடுங்க. உங்க ஃபோனு தாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ட் லைவ் இருக்கு. ஐயோ, இவனுக்கு வேற வேலையே இல்லை. ஆனா உன போனை தூக்கிட்டு வந்துருவா. ஹாய் காய்ஸ், டுடேஸ் vlogல நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசவையில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அப்பா அரசவை நடத்த போகிறாரு. இந்த vlogல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன தெனாலிராமா, ஆடைக்குள் கரப்பான் பூச்சி செஞ்சு விட்டதா? இல்லை மன்னா, தங்கள் நாடு அழிவது என் கண் முன் தெரிகிறது. என் வாரிசு இங்கு இருக்கையில் என்ன கூறினாய்? நான் கூறுவதை தங்கள் மகனிடம் எழுத கூறுங்கள். அப்பொழுது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். யார் எங்கே? எழுதுகோலும் காகிதமும் கொண்டு வா. அன்புள்ள பட்டுப்பாட்டிக்கு, நான் இங்கு வந்து சேர்ந்தேன். தங்கள் நலம் அறிய ஆவல். தெனாலிராமா, நீ என்ன கூறினாய்?
அன்புள்ள பட்டுப்பாட்டிக்கு, அன்புள்ள டெட் பாடிக்கு, நான் இங்கு வந்து சேர்ந்தேன், நான் இங்கு வந்து செத்தேன், தங்கள் நலம் அறிய ஆவல், தங்கள் தலைமறிய ஆவல். என்னடி இது? மன்னா, தமது மகள் கணக்கில் புலி, நம்புங்கள். 6 கூட்டல் 7 எத்தனை? 54 டாடி. போன தடவை 63 என்றால் இந்த தடவை நெருங்கி வந்து விட்டான். அமைச்சரே, என் மகளை ஸ்பெஷல் கிளாஸுக்கும் என் மனைவி ஆன்லைன் கிளாஸிற்கும் அழைத்து செல். சோசியல் டிஸ்டன்ஸோடு அழைத்து செல். இப்பொழுது புரிகிறதா மன்னா நான் கூறியது உங்களுக்கு? எதற்காக? எனக்கு சரியான ஊதியம் கிடைக்கவில்லை மன்னா. உனது ஊதியம் எவ்வளவு? 1000 பொற்காசுகள் மன்னா. சரி, இப்பொழுது நான் 1 முதல் 10 வரை எண்ணுவேன். அடுத்த 10 நிமிடத்தில் நீ என் கண்களில் படாவிடில் உனக்கு 2000 பொற்காசுகள் தருகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூஞ்சு கழுவிட்டு இருக்கானுங்கடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அண்ணா. ஓடச்சை. யாரங்க? அப்படியே வேலையை போ. இப்போது என்ன கூறுகிறாய் தென்னாலிராமா? நான் உண்மைதான் கூறுகிறேன் மன்னா. என் அறிவு புலமையால் தான் நான் கூறுகிறேன். உன் அறிவு புலமையை சோதிக்க 10 கேள்விகள் கேட்கிறேன், பதில் கூறு. கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் தாய்மொழியும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராதிருப்பது வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேரன்பும், அறிவிக்கு கல்வி, கல்விக்கு தாய்மொழி. என்ன கூறுகிறாய் தென்னாலிராமா? நான் உண்மைதான் கூறுகிறேன் மன்னா. புரிந்து கொண்டேன் தென்னாலிராமா. எனது நாடு தாய் தமிழ் வாழும் இத்திருநாடு, எனது நாடு தாய் தமிழ் வாழும் இத்திருநாடுக்கே தாய்மொழியான தமிழ் ஒழுவரையில் செஞ்சு சேராவிட்டால் என் நாடு எப்படி வாழும்? என் மகளுக்கே ஒழுங்காக தமிழ் மொழியில் எழுதவும் பேசவும் தெரியாவிட்டால் இந்த அரசவை எப்படி நிலைக்கும்? தமிழ் வாழும் வரை இந்த ராஜ்யம் எனது ராஜ்யம், நமது ராஜ்யம் வாழும். எப்பா நில்லு தம்பி, எங்கே இவ்வளோ அவசரமாக போகிற? ஐயா கண்ணு, என்னையா? அண்ணே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னப்பா விஷயம்? அண்ணே, இன்னைக்கு ஊரே அங்கே தானே இருக்கு. அப்படியா? என்ன விஷயம்? அண்ணே, கல்யாணம்ண்ணே. ஓஹோ, உங்க அண்ணனுக்கு கல்யாணம்னு சொன்னிய, அதுவா? அட, எங்க அண்ணனுக்கு இல்லைண்ணே. அப்புறம் உனக்கா? அண்ணே, எனக்கு கல்யாணம்னா நான் இப்படியா நிற்பேன்? அப்புறம் இப்படி தலைகீழ நிற்பியா? ஐயோ அண்ணே, அது இல்லைண்ணே, ஒரு முக்கியமான கல்யாணம். நம்ம ஊரே இப்போ அங்கே தான் திரண்டு நிற்குது. அப்படியா? யாருக்கு கல்யாணம்? அண்ணே, விஷயம் தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கழுதைக்கும் கல்யாணம்ண்ணே. அடச்சை, கழுதைக்கு கல்யாணமா? ஆமாண்ணே, நம்ம ஊர் கழுதைய பக்கத்து ஊர் கழுதைக்கு கட்டி வைக்கிறாங்க. ஓஹோ, ஆமா, எதுக்கு கழுதைக்கு கழுதைய கட்டி வைக்கிறாங்க? அப்புறம் என்னையா கட்டி வைப்பாங்க? கழுதை ஆசைப்பட்டா கட்டிக்க. போங்கண்ணே. அண்ணே, முக்கியமான கல்யாணம், வாங்க போலாம். ஏ சும்மா நெல்லப்பா. ஏப்பா, ஆமா, கழுதைக்கு கழுதையை ஏன் கட்டி வைக்கிறாங்க? அண்ணே, கழுதைக்கு கழுதைய கட்டி வச்சா சோன்னு பெய்யுமா. எது, கழுதையா? ஐயோ இல்லைண்ணே, மழை பெய்யுமாண்ணே. அப்படின்னு யார் சொன்னா? அண்ணே, ஊர்ல ஜனங்கள்லாம் அப்படித்தான் நம்புறாங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அட பாவி, ஊர்ல இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி அழிச்சுப்புட்டு கழுதைக்கு கல்யாணம் பண்ணா எப்படிப்பா மழை வரும்? அப்ப கழுதைக்கும் மழைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறீங்களா? இல்லவே இல்லை. அப்புறம் என்ன நீங்க சொல்ற மழைக்கும் மரத்துக்கும் என்ன கணேசன்? ஜெமினி கணேசன். ஐயோ அது இல்லைண்ணே, அதுக்கும் இதுக்கும் என்ன கணேசன்? சிவாஜி கணேசன். ஐயோ ஐயோ அண்ணே, நீங்க ரொம்ப காமெடிண்ணே. பங்கண்ணே, அது இல்லைண்ணே,
அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு தானே கேட்குற? அதேதான். ஏப்பா இதை தமிழ்லேயே கேட்க வேண்டியதானே? சும்மா படித்தவராச்சே அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டேன். இந்த பார், 2 மொழியை கலந்து பேசாத, தமிழ்லேயே பேசு. அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? அவ்வளோதானே? ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு? தம்பி, வானத்தில் இருக்கிற மழை மேகத்தை குளிர வச்சு மழையாக பெய்ய வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது மரங்கள் தான். அந்த மரங்களை வெட்டி அழிச்சிட்டதுனால தான் மழை குறைஞ்சி போச்சு. அண்ணே, அப்படி பார்த்தா சில நேரத்தில் மழை பெஞ்சு ஊரே வெள்ளக்காடாயிடுது. அது எதனால? தம்பி, அதெல்லாம் இந்த மாதிரி மரங்களை அழிச்சதனுடைய விளைவு தான். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வருது அப்படின்னு நம்புகிறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்படி வெள்ளக்காடாக ஊரே மாறி போகிற அளவுக்கு மழை பெய்யுது. அப்போ அதை தடுத்து நிறுத்த கல்யாணம் பண்ண கழுதைக்கு விவாகரத்து பண்ணி வைப்பாங்களா? ஐயோ போச்சு, நீங்கள் கேட்குற அறிவுபூர்வமான கேள்விக்கு ஒரு வயலுக்கும் பதில் தெரியாது போட்டிருக்க. ஆமாம் தம்பி, அதனால தான் எதையும் அறிவுபூர்வமாக யோசிக்கணும். சரி வா, நாம் 2 பேரும் போய் நம்ம ஊர் ஏரிக்கரையில் மரம் நடுறாங்க, அதுக்கு உதவி செய்யலாம். ஆஹா, கழுத கல்யாணத்தை விட மரம் நட்டு வளர்க்கறது ரொம்ப நல்லது. வாங்க போவோம், வாங்க. காவியங்களை காட்சிகளாக்கி நம் கண்கவர வலம் வந்து காண்பவர்களை மயக்கிட வீரநடை போட்டு அவையை அலங்கரிக்க வருகின்றனர் எம் காப்பிய நாயகர்கள்.
विलसिता नवनाट्य देवता नटनाङ्कित अभिनय व्रत चारुधीर चरिता சீரட்டொழியில ஓரம் தெரிஞ்சது அமுகம் உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்புல நினைச்சி வந்தது எமுகம் அடி வெத்தல போட்ட மோதட்ட எனக்கு பத்திரம் பண்ணிக்கோடு நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க சத்தியம் பண்ணிக்கோடு என் ரத்தம் சூடு கொள்ள 10 நிமிஷம் தான் அடிப்போ 10 நிமிஷம் ஒண்ணுக்கோ 5 நிமிஷம் பொதுவா சத்திதானம் பண்ணோம் பழைய பொண்ணு கிண்டி கிழங்கெடுப்பா சேலைக்கு சாயம் போகும் மட்டும் ஒன்னதான் விழுக்க வேணுமடி பாடுபட்டு வீடியும் பொழுது வெளியில் சொல்ல பொய்கள் வேணுமடி புது பொண்ணே அதுதான் நீ தமிழ்நாட்டு வாணி அவளுக்கு அம்பா சமுத்திர ஐயர் ஓட்டல் அல்வா மாதிரி நான் பூவன தள தளவென வந்தா வந்தா பாரு அவருக்கு ஆகா குறிச்சி அழகு தேவரு அருவா மாதிரி வருமா தேக்கன பட பட படவன வந்தா வந்தா பாரு கும்மியாடி கும்மியாடி கும்மியாடியோ கொத்து வட கட்டம் போட கும்மியாடியோ கும்மியாடி கும்மியாடி கும்மியாடியோ கொட்ட பூமி வந்து ஆட கும்மியாடியோ उभय कुशल चिरजीवन प्रसुख भरित मंजुलतर शृंगारे संचारे अधर रुचित मधुरित भग सुधन कनक प्रशम निरत बांधव्ये मांगल्ये मम तव सति समदश शत मुद मन शुभ सुमन लयिव सुसुत सहित विरह रहित आनंद भोगम आजीवकालम पाशानुबंधम कालानुकालं दैवानुकूलं काम्यार्थ सिद्धिं कामये கணங்காண்கிறேன் கண்ணாலே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே கணங்காண்கிறேன் கண்ணாலே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே என் தோழிகளும் உன் தோழர்களும் ஐயோ நம்மை கேலி செய்ய என் சேலையும் உன் பேட்டியும் நானும் நீ கிள்ளிவிட நான் துள்ளியடராது இன்ப துன்பம் நான் கிள்ளிவிட என் கைவிரல்கள் ஏங்கும் தஞ்சாவூர் மேளம் கொட்ட தமிழ்நாடே வாழ்த்து சொன்ன சிவகாசி வீட்டு சத்தம் ஊரை கிழிக்கும் தென்னாட்டு ரயில் வாசம் செட்டி நாட்டு சமையல் வாசம் நியூயார்க்கை தாண்டி கூட மூட்டை துடைக்கும்
கருத்தால் மெய்சிலிர்க்க வைத்த மாணவிகளுக்கு நன்றி. விடாமுயற்சியும் விலகாத பயிற்சியும் வெற்றியின் சூத்திரங்கள் என உணரும் தருணம். சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தருணம் இதோ. Time to appreciate and encourage the academic toppers of the year 2023-2024. Before that, with immense pleasure and gratitude, we announce the names of our great sponsors. Prizes for the academic toppers are sponsored by Mr. Andis Durai Pandarakadu, Mr. Jose Valtin Madathattuvilai, Mr. Thangamariyan Pandarakadu, Mr. Edwin Xavier Selvan Madathattuvilai, Mr. Lucas Madathattuvilai, Mr. John Kennedy Madathattuvilai, Mr. Robert Kennedy Pandarakadu, Mr. Albin Anthony Michael Pandarakadu, Rajan Furniture Mart Madathattuvilai, Sebastian Anthony Joe Madathattuvilai, Rolisa App Store Villukuri, Anmiha Gold Covering Takkalai, and John Zacharias Manavalakuruchi. You have expressed your kindness in your actions. Really, we are honored to be the recipient of your sponsor. Thank you for your generous support. Thank you for your vote of confidence. Thank you so much. Now, I request our correspondent, Reverend Father Jayakumar, to distribute the prizes for the academic toppers. First rank holders are X. Samita from Mathematics Department, A. Jonisha from Mathematics Departments, M. Josna Daniel from Mathematics Department, second rank holders B. Subija from English Department and B.S. Jakrit Shamina from Physical Science Department. Third rank holders A. Asmi Pravisha from Physical Science Department, S. Kirtana from History Department, B.K. Kripadarshini Biological Science Department, J. Asita from English Department, G. Anthony Livia from Mathematics Department, J. Jasmi Tamil Department, and P. Pradiksha Physical Science Department. D. Josie Mary from Computer Science Department. Second rank, J. Rebel from English Department. Third rank, M. Josna Daniel from Mathematics Department. Thank you. Good evening to all. Now I am going to announce the toppers of
first and second semester university examination in the year 2022 to 2023. Prize goes to Anita G from English department. Second prize goes to Arsha Michaelium from English department. Sri Danunaga Marke from Mathematics department. Third prize goes to Annie Jonah P from English department. Third prize goes to Annie Jonah P from English department. In second semester, first prize goes to Girija S from English department. Second prize goes to Arsha Michael M from English department, Deva Maisha DN from Physical Science department, Nadia N from Commerce department. Third prize goes to Magdalene G from Physical Science department. Thank you, Father. Now I invite Reverend Sister Beena, Holy Cross Convent, Nagarkoil, to distribute the prizes for the winners. Our college encourages our student teachers to participate in various intercollegiate cultural fests. In the intercollegiate cultural fest organized by Holy Trinity College of Education, Melpale on 16/4/2024, our student teachers participated and won various prizes. Sri Needu N won second prize in solo song. Subilakin C won third prize in Tamil elocution. Rakshida M won first prize in English elocution. Ashley Ritu A, Maxima Jerin I, Brillia M, Abhinidisha B, Sterling S M, and Rakshida M won third prize in folk dance. Congratulations for all the winners. Thank you, sister. I request Mr. John Kennedy, Vice President of St. Sebastian Educational and Development Trust, Madathattuvilai, to distribute the prizes for sports competition. First prize goes to V.S. Jacqueline Femina. Second prize M. Anisha. Third prize G.B. Abhisha. Shot put for second year. First prize goes to J. Jairish. Second prize R. Jaspin. Third prize B. Densha.
Javelin throw for first year. First prize VS Jacreet Femina. Second prize SN Sridevi. Third prize MJ Deeba. Javelin throw for second year. First prize J. Jairish. Second prize G. Augusta. Third prize is Priya. Skipping for first year, first prize S.M. Sterling, second prize M. Daksida, third prize V.S. Jacreet Femina. Skipping for second year, first prize B. Densia, second prize R.S. Sneha, third prize C. Merin Sandra. Thank you, sir. Good evening to all. Prizes for annual day competition. I recuse Mr. Edwin Xavier Selvan, Vice President of Paris Council, to distribute the prizes. Pencil drawing second year. First prize Merin Sandra. Second prize Magdalene. Third prize Zilsa. Essay writing Tamil. First prize Densia. Second prize Jerin Mol. Third prize Nadia. Essay writing English. First prize Arsa Michael. Second prize G. Anita. Third prize Magdalene. Photography first year. First prize Vidya. Second prize GB Abhisha. Third prize Jamila. Photography second year. First prize Ansi Agalya. Second prize Amlet M. Saumya. Third prize Augusta.
Thank you, sir. First prize goes to B. Anju. Second prize goes to S.C. Varsha. Third prize goes to R. Vidya. Thank you, Father. The more you read is the more you learn. We are very proud to announce the Best Library User Award of this academic year 2023 and 2024. Award winner from second year. These students has an appreciable reading habit. Apart from the academic books, she has read and reviewed 32 books within this academic year. And the Best Library User Award from second year goes to R. Jasmine. Award winner from first year. These students has a very good reading habit and also reviewed 30 books in this academic year. And the Best Library User Award from first year goes to J. Jamila. To appreciate and encourage the reading habit of our students, we would like to give an appreciation prize. The prize goes to S. Helsia Anlet. Academic success starts with attendance. We are very proud to appreciate the students, those who have 100% attendance during the academic year 2023 and 2024. In first year, the 100% attendance award goes to two students. K.J. Binisha. S. Kelsia Anlet. Thank you, Father. She has won many prizes, various intercollegiate cultural fests. She is good in discipline, regularity in attendance, and good in academic achievement. The best outgoing student is Sri Neetu N from English Department. Next, I announce the best performing group and assembly. The winner is Saturn Group. Maxima Jarin I, Sridevi S.N, Ajida T, Preeta R, Hensi Janet H, Annie A, Surya S, Jamila J. Let us call the injured stars, Mrs. Sija and Amala. And I invite Reverend Sister Celine Princey come on the stage. Mrs.
Anuja. Mr. Sanil Raj. Mrs. Sheeja. Mrs. Sheeja. Mrs. Lissy. Mrs. Meega. Mrs. Amala. Mrs. Anthony Ammal. Mrs. Jansi. Mrs. Kavita. Mrs. Varavel Ammal. Mr. Oliver Gladys. Mr. Maria Sebastian. Reverend Father Daniel. Reverend Father Daniel and Mrs. Shalini. I request our principal, Reverend Sister Celine Princy, to distribute the gift for our correspondent Vijay Kumar. Thank you, Father, and thank you, Sister. அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட 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 கையாலே உன்னோட போறதுக்கு உப்பு மூட்டை எடுக்கிறேன் உன்னோட கண்ண பொதி கண்ணா மூட்டி ஆடவர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த
நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட 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 மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன் சிறு 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 பழகா சிரித்தது என் சிறு பழகா விட 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 மாட்டேன் நீ தொடாம நான் விட மாட்டேன் சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா பஞ்சு பஞ்சு நான் இருக்கேன் பட்டிக்கலாமா சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா பஞ்சு பஞ்சு நான் இருக்கேன் பட்டிக்கலாமா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான் சர்தா வீடா போல என் பேரட்டம் நல்லுமா எவனு ஏறலாமா கோட வகம் பசுன்னு இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு பல பக்கம் சுழலும் பூமி பந்து திரும்பி இடப்பக்கம் சுழலுது உன்னாலே கைப்பிடி அளவு இருக்கின்ற இதயம் விரிந்தது குடை போலே 20 வருஷம் பறவை போலே சுற்றி சுற்றி திரிந்தேனே இரண்டொரு நொடியில் உனக்குள்ள விழுந்து முழுவதும் தொலைந்தேனே ஞங்கள நமன நாங்கள வளல நீ உணர்ந்து உருக நான் உணர்ந்து பருக Show you wanna shake it up babe கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை Shake it, shake it, shake it. Move it, move it, move it, move it. Now cool it, mama. Yeah. Cool it. இந்நிகழ்வின் இறுதி உரையான நன்றி உரையாற்ற எம் கல்லூரி முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவ பிரதிநிதிகளை அன்புடன் அழைக்கிறேன். Gratitude is a fairest blossom which spring from soul. Very good evening to one and all present here. I, Augusta, and I, Varsha, feel very happy to express our gratitude in this special occasion. First and foremost, I extend our sincere thanks to the Lord Almighty for showering His blessing upon us throughout this academic year, especially today.
First of all, I would like to thank our respected correspondent, Reverend Father Jayakumar, who motivates us in all aspects. You are the pillar of this MGCC family. Your enormous cooperation made this Mohana Fest 2024 a resounding success. On behalf of all, I thank you, Father. Also, I would like to extend our heartfelt thanks to our beloved principal, Reverend Sister Celine Princey, who is the actual driving force behind us. Of course, this successful event requires systematic planning. Your guidance and encouragement helps us a lot in organizing this grand event. On behalf of all, I thank you, Sister. With great pleasure, I express our gratitude to our co-foster, Reverend Father Daniel, for your love and kindness towards us from the bottom of our heart. Thank you, Father. I would like to extend our sincere thanks to Reverend Father Dominic M. Kadachadas, from whom we get instant feedback, often for the betterment of our college. Thank you, Father, for showering our happiness and for the words of appreciation. We are immensely thankful to the governing body of Parish Council of St. Sebastian Church, Madathethuvillai, for their involvement and willingness to take on the completion of task. On behalf of MGCC family, I thank you all. I am short of words to express our gratitude to the governing body of St. Sebastian Educational and Development Trust, Madathethuvillai, for your wonderful support and cooperation in arranging this Mohana Fest 2024. On behalf of all, I extend my deepest gratitude. Thank you all. It's my pleasure to thank all the office bearers for their timely support and hard work towards the progress of our college, especially in arranging this event in a grand manner. On behalf of all, I thank you all. We would like to express our heartfelt thanks our great sponsor who have contributed a lot for encouraging our academic toppers. Really, this is a great reinforcement for us. On behalf of all MGCC family, I thank you all. An event like this cannot happen overnight. The wheels start rolling weeks ago. It requires real commitment and sincerity to plan and organize such a grand event. We have been fortunate enough to be backed by the team of very proactive and dedicated staff members of our institution who are well versed in their responsibilities. On behalf of MGCC family, I thank you all. Our sincere gratitude goes to all parents, well-wishers, Reverend Fathers and Reverend Sisters for your rock-solid support and encouragement. Thank you so much for your kind cooperation. Before concluding, I would like to thank our student teacher, the rocking stars of MGCC family, who made this event joyful with their impressive performances. Your work and practice were evident in today's program. On behalf of all, I thank you, friends. Finally, we thank the people who worked behind the screen to make this event happen. We thank the stage setting and decoration team, sounds and lighting arrangement team, and housekeeping team for your hard work. A special thanks to Mr. Aljin and Sanath for your technical support. Thank you. Once again, we thank you one and all. Thanks for giving us this opportunity. Thank you. जनगणमनाधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाए तव जय गाथा जनगण